ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் கண்டிப்பாக பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் சரிங்களா, ஜூஸ் ஐட்டம்ஸ் இதை மட்டுமே நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு வீட்லேயும் கொடுங்க சரிங்களா. இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பச்சை திராட்சை ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக கடையில் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு கேட்டாங்க. நாம் பார்த்திங்கன்னா நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணி கொடுத்துடக்கூடாது ஓகேங்களா. முடிஞ்சால் வார்ம் வாட்டரில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஆகுது நல்லா ஊற வைங்க ஓகேங்களா. அந்த திராட்சையில் ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய மருந்து பொருட்கள் இது எல்லாமே அதை விட்டு விலகி போயிடும். கிருமிகள் இல்லாமல் நம்ம சுத்தமான பழங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு ரொம்ப அதிக தண்ணி தாகமாக எடுக்குது இல்லையா. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஹெல்த்தியாகவும் நமக்கு இருக்கணும், நம்மளுடைய தாகத்தை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு வாட்டர் லிக்விட் கண்டென்ட்டாகவும் இருக்கணும். அதுக்காக நம்ம மேக்ஸிமம் இல்லை 100% நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஜூஸ் ஐட்டம்ஸ், லிக்விடு இதை மட்டுமே தான் நம்ம சம்மர் முடிகிற வரைக்கும் கம்பல்சரி எடுத்துக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கும் அதவே ஃபாலோ பண்ண வைக்கணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம கையை விட்டு அலசி எடுத்துடலாம். ஆக்சுவலாக கிரேப்ஸ் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா மேலே ரொம்ப ஒயிட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது கிரேப்ஸ் பாருங்கள். இந்த தண்ணி பார்த்தீங்க, நம்ம வாஷ் பண்ண தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மஞ்சள் கலரில் இருந்த வாட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னா அதோட அழுக்கு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டார்க்காக மாறிடுச்சு பாருங்கள். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரூட்ஸுடைய அழுக்கு எல்லாமே இதில் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக இப்போ வாஷ் பண்ண மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ண இந்த ஃப்ரூட்ஸை நம்ம இப்போது நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், நம்மளும் சாப்பிட்ணும் ஓகேங்களா. இதுதான் ஒரு 100% ஹைஜீனிக்கான ஒரு மெத்தடு. ஒரு சில டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மஞ்சள் தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். திரும்ப அதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி சுத்தமாக தெளிவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் சீசன் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும், ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். வேர்வை ஸ்வெட்டிங் வர்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். பட் ஆனால் அதை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு உள்ள கண்டென்ட் நம்ம எப்பொழுதுமே எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜூஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் டக்குன்னு உடனே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா வாட்டர்மெலன், கோசாப்பழம் ஓகேங்களா. அடிக்கடி எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃப்ரூட்ஸ் நம்ம இந்த மெத்தடில் தான் நல்லா சுத்தமாக க்ளீனப் பண்ணி சாப்பிடணும். இதுதான் பர்ஃபெக்டான மெத்தடு. நீங்களும் கண்டிப்பாக சம்மர் ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க, ஜூஸ் ஐட்டம்ஸ் போட்டு சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க, அதிகமாக வாட்டர்ஸ் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் ஹைஜீனிக்காக இருக்கணும், க்ளீனப்பாக சுத்தமாக இருக்கணும் ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சம்மரை கரெக்டாக பர்ஃபெக்டாக
மூவ் பண்ணுங்கள். சரிங்களா? ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது 100% உண்மை. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திராட்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்விடாக ரொம்ப இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.